ரஜினியை பத்தி பேசும்போதெல்லாம் 96ல ரஜினி பேசின அரசியலை பத்தி எல்லாரும் கோட் பண்ணி பேசுவாங்க. அந்த காலகட்டம் ரஜினியினுடைய பீக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கும் அவருடைய படங்கள் வசூல் வாரி குவிக்குது. இன்னைக்கும் முன்னணி நட்சத்திரமா இருக்கார் அப்படின்னாலும் ரஜினியோட கெரியர் அப்படின்னா அந்த 96 காலகட்டம் சொல்லலாம். பாட்ஷா படம் அந்த பீரியட் வந்து ரஜினியை வந்து உச்சபட்சமா தமிழ்நாடு கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு நேரம். அப்போ ரஜினி எது பேசினாலும் ஊடகங்கள் அதை பெருசா கவனிப்பாங்க, மக்கள்கிட்டயும் அதை பத்தின ஒரு பேசு பொருளா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 28 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 28 வருஷம் கழிச்சு 2024 இருக்கோம். இன்னைக்கும் ரஜினிகாந்த் ஒரு மேடையில் ஏறி ஒரு விஷயத்த பேசுறாரு அப்படின்னா அது இந்த அளவுக்கு பேசு பொருளா மாறுது அப்படின்னா அது ரஜினிகாந்த் ஒருத்தருக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ரஜினி, அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏவா வேலு கலைஞர் கருணாநிதி பத்தி எழுதின ஒரு புக்கு, அந்த புக்கை வெளியிடுவதற்கான ஒரு விழா. அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் கலந்துக்கிறாரு. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசின அந்த பேச்சை பலரும் சிலாகித்து பேசியிருந்தாங்க. விசிகாவை சேர்ந்த எம்பி ரவிக்குமாரும் கூட ரஜினிகாந்தோடைய ஸ்பீச் பற்றி ஒரு ட்வீட்டே போட்டிருந்தார். ரஜினியோட ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, அவர் அரசியலுக்கே வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு கூட அவருடைய ட்வீட்டில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஸ்பீச். அவருடைய வயது முதிர்ச்சி காரணமாக அவர் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து சில வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கணும், ஒரு 50 நிமிஷம் பேசினாலும் கூட அங்கே இருக்கிற ஆடியன்ஸை வந்து எப்படி தன்னுடைய பேச்சை நோக்கியே எல்லோருடைய கவனத்தையும் வைக்கிறதுன்னு ரொம்ப சூப்பராக ரஜினிகாந்த் வெளிப்படுத்தியிருந்தார். இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. எப்போதெல்லாம் ரஜினி மேடையில் ஏறி பேசுகிறாரோ இது எப்போவுமே வந்து எல்லோராலையும் கவனிக்கப்படும். இது சாதாரண மக்களாக இருக்காங்க, இல்லை அவருடைய ரசிகர்களாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படாது. ஆனால் அவரே ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார், எப்போவுமே வந்து அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி தான் பேச்சையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு இலக்கியவாதிகள் நிறைய பேர், பேச்சாளர்கள், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள்னு அத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில், ஒரு அரங்கத்தில் ரஜினிகாந்தோடைய ஸ்பீச்சை எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக கவனிக்கிறாங்க. அதை ஒரு சுவாரஸ்யமாக, யாருக்கும் ஒரு வெறுப்பை வர வைக்காமல், போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக பேசுகிறார். அதில் அவர் பேசும்போது ஒரு 2-3 இடங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறார். அதில் இப்போ கான்ட்ரவர்சியாக மாறி இருப்பது அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் குறித்து பேசின விஷயந்தான். அதில் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவில் வந்து இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க, புது மாணவர்கள் பிரச்சனை இல்லை, எப்போவுமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க பயங்கரமாக இருப்பாங்க. அதுவும் திமுகவில் வந்து நல்ல ரேங்க் வாங்கி படித்தவங்க கூட அடுத்த நிலைக்கு போகாமல் அதே கிளாஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுவும் துரைமுருகன் பற்றி சொல்கிறார். கலைஞருடைய கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினவர், ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார், நீங்கள் வந்து இவங்களெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்த அங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே கை தட்டி ரசித்து ஒரு சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று துரைமுருகன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து இப்படி சொல்கிறாரு, வயசானவங்கலாம் வழி விடாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னதுக்கு நான் கூட தான் சொல்லுவேன், முடி கொட்டி பல்லு கொட்டி போனதுக்கப்புறமாவும் சாகர காலத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழி விடாமல் இருக்காங்க. இந்த கருத்து வந்து திமுகவினராலேயே கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு கருத்தாக மாறிடுச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு சாஃப்ட்வேர் நோட்டில் சொல்கிறார். ரஜினிகாந்த் இந்த மாதிரி கலாய்ச்சி பேசுகிறாரு. ஒரு ஈவெண்ட்டில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்த நிகழ்ச்சியில் யாரும் முகம் சுளிக்காத வகையில் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஆனால் துரைமுருகன் ஏங்க இப்படி பேசினார், அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய பக்குவத்துக்கும் அவருடைய பொறுப்புக்கும் இப்படி பேசலாமா, அவர் ஏங்க இப்படி பேசினாருன்னு திமுகவை சேர்ந்த பலருக்குமே வருத்தம் இருப்பதாக சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவை சேர்ந்த ஒருவர் திமுகவின் ஆட்சியையோ முதலமைச்சரையோ பாராட்டி பேசுவது இயல்பு, இல்லை அவங்க கூட்டணி கட்சி பாராட்டி பேசலாம். ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த ஈவெண்ட்டில் வந்து முதலமைச்சரையும் பாராட்டி பேசுகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாறையும் சரி, இந்திய அரசியல் வரலாறுலையும் பல தலைவர்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுது. ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு கொண்டாடப்பட்ட மாதிரி வேற யாருக்காவது கொண்டாடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இனிமேலும் கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக கலைஞருடைய புகழை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு ஒரு பாராட்டை கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சினிமாவில் 50 ஆண்டுகள் நிறைவடைய போகுது அடுத்த வருஷம். அவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறார். 75லேருந்து 2025 வரும்போது 50 வருஷம். உதயநிதி ஸ்டாலினுடைய வயசு கூட அந்த அனுபவம் கிடையாது. அவருடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய வயசு அப்படிங்கிறது அதை விட கம்மி தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து தன்னுடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதே அரசியலுக்கு வந்து தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி தனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்து வரக்கூடிய என் தம்பி உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை அவர் சொல்லணும்னு இன்றைக்கி அவசியமே கிடையாது. ஏன்னா உதயநிதியை பாராட்டி அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. ஆனால் அதை சொல்கிறாரு அப்படின்னா அது அவருடைய பெருந்தன்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம். முதலமைச்சரை பாராட்டுறாரு. அந்த விழாவுக்கு வந்து கலைஞர் பற்றி பேசுகிறாரு. கலைஞர் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது, ப்ரெஸ்ஸை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்
எந்த கேள்வி கேட்டாலும் அதை அணுகக்கூடியவர். அதே நேரத்தில் விமர்சனங்கள் வைக்கிறத பற்றி பேசுகிறார். சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் தரப்புல இருந்து கலைஞர் குறித்து விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. அதை நிறைய பேர் வந்து விவாதித்தாங்க. இந்த அளவுக்கு ஏன் போய் விமர்சனம் பண்ணுறாங்கங்கிற பேச்செல்லாம் இருக்கும்போது விமர்சனங்கள் வைங்க, அதை நாகரிகமாக வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விமர்சனங்கள் தொடங்கி கலைஞருடைய புகழ், திமுக வந்து எப்படி பண்ணுறாங்க, முதலமைச்சராக ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறதுன்னு இப்படி எல்லா விஷயத்தையுமே அவர் பாராட்டி பேசுகிறாரு. இதற்கு துரைமுருகன் இப்படி ரியாக்ட் பண்ணது அவங்களுக்கே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் ரஜினிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுனதுக்கு துரைமுருகன் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் என்ன சொல்லியிருந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லைங்க, அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர், அவருக்கும் எனக்குமான நட்பு தொடரும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர் ஸ்டார். இவ்வளோ பெருந்தன்மையாக இத்தனை விஷயங்கள் நடந்த பிறகும் அவர் பேசினா என்ன, அவரும் நானும் நண்பர்கள் தான், அது எதுவும் மாறப்போகிறது இல்லைன்னு சொன்னப்போ அதை பார்த்துருந்தாருன்னா துரைமுருகனே உண்மையிலேயே வருத்தப்பட்டிருப்பார். என்னங்க இது, நம்ம இப்படி பேசணும், இவர் இப்படி பேசிட்டாருன்ற வருத்தம் அவருக்கு இருக்கும். அது நடந்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே ஒரு டெலிவிஷனுக்கு கொடுத்த பேட்டியில், நான் பேசியது நகைச்சுவை தானே தவிர பகைச்சுவை அல்ல, நானும் அவரும் நண்பர்கள் தான், ஒரு டெம்ப்ளேட்டாக பதில் சொன்ன விதம் இருக்குல்ல. ரஜினி சொல்லும் போது நம்ம பார்த்தோன்னா ஏர்போர்ட்டில் அவர் ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க, கேள்வி கேட்குறாங்க, ரொம்ப சாதாரணமாக அதை சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிட்டே இருக்கார். ஆனால் துரைமுருகன் சொல்லும்போது, இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பா அப்படின்னு எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வந்து அவர் பேசியிருப்பாரோ அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. ஏன்னா அவர் பேசின விதம் அப்படி தான் இருந்துச்சு. அவர் எப்போவுமே அசால்ட்டாக பதில் சொல்லக்கூடியவர், எந்த கேள்வி கேட்டாலும் ரிப்போர்ட்டர்ஸ் அசால்ட்டாக கலாய்ச்சிட்டு போகக்கூடியவர். கலைஞர் எப்படி வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரோ அந்த மாதிரி ஒரு அனுபவமும் திறமையும் உடையவர் தான் துரைமுருகன். ஆனால் இன்றைக்கி அவர் அந்த பதில் சொல்லும்போது வெல் ப்ரிப்பேர்டாக எழுதி வச்சு அந்த பதிலை சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு துரைமுருகன் பேசினாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த என்டையர் ஈவெண்ட்டில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பிறகும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ரஜினியின் கருத்தை என்டார்ஸ் பண்ணி அவங்க கட்சியினுடைய நிகழ்ச்சியில் பேசுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்களுக்கு வழிவிடணும், வழிவிட்டு நீங்கள் வழிகாட்டணும், கையை பிடிச்சி நீங்கள் வந்து எல்லாருக்கும் வழிகாட்டணும். சூப்பர் ஸ்டார் பேசின ஸ்பீச்சை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அதை பற்றி தனியாக பேச விரும்பலை, நான் பேசினா அதை வந்து நான் மனசில் எதையும் வச்சுட்டு பேசுகிறேன்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அவர் அந்த ஈவெண்ட்டில் அவர் பேசுனதுலேயே அதிகமான கைத்தட்டல் வந்தது அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ரு தான். வழிவிடணும், இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு தான் நிறைய கைத்தட்டல் வந்ததுங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். யாரெல்லாம் சீனியர்ஸ் இருக்கீங்களோ இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படிங்கிறத அவர் அங்கே பேசும்போது ரஜினியின் கருத்தை உதயநிதி ஆதரிக்கிறார், ஆனால் துரைமுருகன் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதில் ஓவராலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மேடையில் அந்த மேடை பேச்சை எப்படி கட்டமைக்கணும். இன்றைக்கும் அவர் ஒரு ஸ்பீச்சை பேசுகிறாரு அப்படின்னா அதை பற்றி நம்ம 2-3 நாள் பேசக்கூடிய அளவுக்கு, இல்லை ஒரு வாரம் பேசுகிறோம், டிவி சேனல்ஸில் அது டிபேட்டாக மாறுது, சோஷியல் மீடியாவில் அது ஒரு வைரலான விஷயமாக மாறுது அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் விமர்சனங்களும் இருக்கும். இவர் ஏங்க இவரை வாழ்த்தி பேசினார், இவர் எல்லா நிகழ்ச்சிக்கு போனாரும் இப்படி தாங்க பேசுவார், பிஜேபி நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே மோடியையும் அமித்ஷாவையும் கிருஷ்ணன் அர்ஜுனன் மாதிரி சொல்லுவார், அதே மாதிரி அதிமுக சார்ந்த நிகழ்ச்சிக்கு போனால் அவங்கள பாராட்டி பேசுவார், திமுக நிகழ்ச்சிக்கு வந்தால் திமுகவை பாராட்டி பேசுவார் அப்படிங்கிற விமர்சன பார்வையோடவும் இதை அணுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் பாராட்டக்கூடியது, இப்போ கலைஞர் அவர் பாராட்டுறாரு அப்படின்னா அதை யாருமே மறுக்கவே முடியாது. அவர் பத்திரிகையாளர்களை கையாண்ட விதம் அல்லது கலைஞருடைய இலக்கிய திறமை இல்லை அவருடைய எழுத்து, இதெல்லாம் வந்து எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஒரு சில இடங்களில் மாற்று கருத்து இருக்கலாம், அதையே அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற கேள்வி கேட்குறதுலேயும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ரஜினியினுடைய அந்த கருத்து, அவர் பேசக்கூடிய விதம், அது மக்களிடம் எப்படி போய் சேருது. இப்போ இதே வேற யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ சொல்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு இதை யாரும் பேச போகிறது இல்லை. சொன்னது யார், அவர் அதை எங்கே சொன்னார் அப்படிங்கிறது தான். ப்ரெஸ் மீட்டை பற்றி சொல்லும் போதும் கூட அவர் இப்போலாம் யார் ப்ரெஸ் மீட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருப்பார், அவர் யாரை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத உங்களோட யூகத்துக்கே விட்டுறேன் நான். ஆனால் அந்த மேடையிலிருந்து பேசக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படிங்கிறது தான் எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரஜினி பேசுனதும் சரி, துரைமுருகன் அதுக்கு ரியாக்ட் பண்ணது, உதயநிதி அதை எப்படி பேசினார், இப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.